இன்றைக்கி நான் உங்களுக்கு இஃப்தா ஸ்வீட்ஸ் தான் நான் செய்து காட்ட போகிறேன். இது வந்து 3 வகையான இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இது வந்து நோன்பு திறந்து நம்ம சாப்பிட்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். இதை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முதல்ல இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு மை சேனல் மாம்ஸ் கிச்சன் ஸ்ரீலங்கா. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் கீயை நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஹீட் பண்ண விடுங்க. ஹீட் பண்ணினதுக்கு பிறகு நம்ம நட்ஸ் சேர்த்துக்கொள்ள போகிறோம். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் கீயை நான் அதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணினதுக்கு பிறகு நான் நட்ஸை சேர்த்துக்கொள்ள போகிறேன். உங்களுக்கு விரும்பின நீங்கள் நட்ஸை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் வந்து ஆல்மண்ட் நட்ஸ், பிஸ்தா, ப்ளம்ஸ், ரெய்சின்ஸ், வந்து காடமம் இதெல்லாம் நான் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து நான் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கேஷ்யூ ஆயில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். அவங்கள்ட்ட இருக்கிறத நீங்கள் வந்து நட்ஸை வச்சு நீங்கள் செய்து கொள்ளுங்கள். நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். சாப் பண்ணிவிட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த கீலே நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். கொஞ்சம் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரைக்கும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த கீழே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து காடமம்மை சேர்த்துக்கொள்ளுங்கள். ஏலக்காவை சேர்த்துக்கொள்ளுங்கள். ஏலக்காவை நீங்கள் நல்லா தட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லாட்டி பவுடர் ஆக்கியும் நீங்கள் இதில் சேர்த்துக்கொள்ளலாம். நான் தட்டி எடுத்து இதை நான் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு விரும்பின மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள். இப்போ அதையும் நம்ம இதில் சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். ரோஸ்ட் பண்ணினதுக்கு பிறகு நம்ம ரவை செமோலினாவை நம்ம 1/4 கப் செமோலினாவை நம்ம சேர்த்துக்கொள்ளுவோம். ரவையை சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்து இதில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. கலர் சேஞ்ச் ஆகாமல் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ வந்து நான் சேமியாவும் சிலி அதுவும் ஒரு 1/4 கப் நான் சேர்த்துக்கொள்கிறேன். அதையும் சேர்த்து நான் இந்த கீழே நான் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். கலர் சேஞ்ச் ஆகாமல் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் இதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ நான் சவ்வரிசி சாகோ வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் சோக் பண்ணி எடுத்து வச்சிக்கேன். அதை இப்போ இதில் நான் ஆட் பண்ண போகிறேன். அதையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதில் நம்ம சேர்த்து கொஞ்சம் லைட்டாக நம்ம இதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் வாட்டரை நீங்கள் ஆட் பண்ணினதுக்கு பிறகு நீங்கள் மில்கையும் நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் வாட்டர் ஆட் பண்ணலை. இப்போ நான் மில்கை நான் சேர்த்துக்கொள்கிறேன். ஃப்ரெஷ் மில்கை 500 மில்லி மில்கை நான் சேர்த்துக்கொள்வேன். இப்போ கொஞ்சம் மில்கை நான் சேர்த்துருக்கேன். அதுக்கு பிறகு நான் மிச்ச மில்கை நான் சேர்த்துக்கொள்வேன். இப்போ இதை நல்லா நீங்கள் கலரை விட்டுங்க. நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. மிக்ஸ் பண்ணினது கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. கொஞ்சம் பாயில் ஆகட்டும். எல்லாம் அவிஞ்சி நல்லா இதாகட்டும். அதுக்கு பிறகு நான் மிச்ச மில்கையும் இதில் நான் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு நம்ம சுகரை ஆட் பண்ணலாம். நீங்கள் 1/4 கப் சுகரை நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நான் 1/4 கப் சுகரை நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா அவியட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஒரு 6 மினிட்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் சுகரை நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதுவும் 1/4 கப் சுகரை நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஆட் பண்ணினதுக்கு பிறகு இப்போ இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் மில்க் மைட்டை நீங்கள் கண்டென்ஸ் மில்கை நீங்கள் ஆட் பண்ணலாம். இதுவும் நான் 1/4 கப் கண்டென்ஸ் மில்கை நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்வீட் தேவைன்னு சொன்னால் நல்ல ரிச் டேஸ்ட் வேணும்னு சொன்னால் ரிச்சான ஒரு டேஸ்ட் வேணும்னு சொன்னால் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கொள்ளலாம். கண்டென்ஸ் மில்க் நாம் சேர்க்கிறதால கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டை நல்ல ஒரு டேஸ்ட்டை ஒன்று தரும் இது. இப்போ இது நல்லா கொதிச்சுட்டு வருது. இந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணி இதை நீங்கள் இன்னொரு பவுலில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்படியான டைமில் நீங்கள் தேவைன்னு சொன்னால் உங்களுக்கு செஃப்ரானையும் நீங்கள் சேர்க்கலாம். இல்லாட்டி வெனிலாவும் நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம கீ சேர்த்துருக்கிறதால நல்ல ஒரு வாசனையை தரும். இப்போ இதை நான் ஒரு பவுலில் நான் இதை ஆட் பண்ணிக்கொள்கிறேன்.
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் இதை கூலாக விடாமல் நீங்கள் ஹாட்டான டைமில் சாப்பிடுங்க. சம்டைம் வந்து இது நம்ம 3 இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கிறதால அது வந்து கொஞ்சம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் இப்படியான இது மாதிரி சாப்பிடணுன்னா இப்படியான மாதிரி சாப்பிடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணித்தன்மையாக இருக்குன்னு சொன்னால், கொஞ்சம் வாட்டர் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி கொண்டு நீங்கள் அதை மாதிரி செய்து கொள்ளலாம். நான் இப்படி எனக்கு சாப்பிட்றதான் எனக்கு பிடிக்கும். இப்போ நான் உங்களுக்கு இதை டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். இது 3 வகையான இன்க்ரீடியன்ஸும் நம்ம சேர்த்துருக்கோம். இதை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு நோன்பு திறக்கிற டைமில் இது ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல ஒரு ரெசிபியோட இஃப்தார் ரெசிபியோடு நான் உங்களோட சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.